அடுத்து ஆனமலை. ஆனமலை எந்த ஊர்? என்ன ஊர்? அதான் நம்ம ஊரில் எந்த ஊர் வரும்? கோயம்புத்தூர் மாவட்டம் வரும். ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர் மாவட்டமும் கேரளாவும் சேர்ந்தப்பில் வரும். ஓகேங்களா? இந்த ஷேப்பே வந்து ஆக்சுவலாக யானை ஷேப்பில் தான் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யானை ஷேப்பில் இருக்கிறதால இது ஆனமலைன்னு சொல்லிட்டு பேரே வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனமலை இதனுடைய ஹையஸ்ட் பீக் என்னது? ஆனைமுடி. ஸோ ஆனைமுடி ஹைட்டு 2695. ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஹையஸ்ட் பீக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆனைமுடி பீக் தான் 2695. தமிழ்நாட்டில் கேட்டால் தான் தொட்டபெட்டா. ஓகேங்களா? அடுத்து சவுத் ஆஃப் பால்காட். ஓகேங்களா? இது சவுத் ஆஃப். ஸோ பாலக்காடு கணவாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வந்து நீலகிரி இருக்கும், கீழே வந்து ஆனமலை இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்த் ஆஃப் பால்காட்னு சொன்னாங்கன்னா நீலகிரி, சவுத் ஆஃப் பால்காட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆனமலை. ஓகேங்களா? அடுத்து ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஓகேங்களா? ஸோ அங்கே சொன்ன மாதிரி ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஆனமலையில் இந்த வால்பாறை தான் ரொம்ப ஃபேமஸானது. ஆக்சுவலாக அங்கே ஒன்றுமே இருக்காது, சும்மா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேமஸாலாம் வந்து இருக்காது. ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்க நீலகிரியில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வால்பாறையில் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ லேட்டராக டைகர் ரிசர்வ்ஸ். ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கா? மொத்தம் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குது இந்தியாவில்? புலிகள் சரணாலயம், காப்பகம் எத்தனை? இல்லை ஏதோ ஒரு அப்ராக்ஸாக ஒரு வேல்யூ 50க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 54 இருக்குது. 54th கடைசியாக வந்து இது புலிகள் சரணாலயமாக அறிவித்தாங்க கடைசியாக. துர்காவதி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? துர்காவதி டைகர் ரிசர்வ். சரி, துர்காவதி எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக ஹிஸ்டரியில் தான் வரும். அக்பர் எதிர்த்தாப்பில் போரிட்டவங்க. ஓகேங்களா? 16ஆம் நூற்றாண்டில் அக்பருக்கு இணையாக போரிட்டவங்க. இந்த கோண்டு ரீஜன் சொல்லுவாங்கள்ல, மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ். ஸோ அதில் வரும். ஸோ மொத்தம் 54 இருக்குது. ஸோ 54ல் 54வது வந்து துர்காவதி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது டைகர் ரிசர்வ்? தமிழ்நாட்டில் 3வது வந்து அகஸ்தியமலை. அகஸ்தியமலை திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3ல் நீலகிரி, கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் அகஸ்தியமலை. ஸோ டைகர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது? தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், கணக்காவது போடலாம். ஏலா ஸோ என்னென்ன டைகர் ரிசர்வ்? ஸோ இங்கே சொன்ன மாதிரி ஆனமலை, வேறு முண்டந்துறை, களக்காடு முண்டந்துறை சொல்லுவாங்க. ஓகேங்களா? களக்காடு முண்டந்துறை அந்த கன்னியாகுமரி அந்த ரீஜன்ஸில் வரும். களக்காடு, முண்டந்துறை, வேறு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வருமா? வேறு வேறு நீலகிரியில் இன்னொன்று இருக்கா? ஆக்சுவலாக நீலகிரி எதுவுமே சொல்லி. சத்தியமங்கலம் ஈரோட்டில் இருக்குது. ஓகேங்களா? களக்காடு முண்டந்துறை கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலியில் வந்துடும். ஆனமலை இங்கே வந்துடும், கோயம்புத்தூரில் வந்துடும். நீலகிரியில் முதுமலை இருக்கா? முதுமலை ஸோ இது எல்லாமே ஓல்டு. ஓகேங்களா? இந்த 5th தான் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே இருக்குது 5th டைகர் ரிசர்வ்? ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணேன், ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். சரியா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர். சரியா? கிரிசல்டுன்னு வருமா? ஒரு அணில் அது சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? கிரிசல்டு டைகர். ஓகேங்களா? ரீசெண்ட் லாஸ்ட்டாக வந்தது 5th. ஓகேங்களா? 5th வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க இந்த கிரிசல்டு டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 5. ஓகேங்களா? ஸோ டைகர் ரிசர்வ் மொத்தம் 54. ஸோ 54ல் நம்ம ஊரில் இருக்கிறது 5 தான். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமாக எங்கே இருக்குது டைகர் ரிசர்வ் வந்து எந்த ஸ்டேட் அதிகம் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்டேட்டில் டைகர் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேஷ் அந்த ரீஜன்ஸில் தான் வரும். ஓகேங்களா? அதிக புலிகள் இருக்கிற ஸ்டேட் என்னது? இல்லை, அதுவும் மத்திய பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஸோ அதுவும் மத்திய பிரதேஷ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பழனிமலை. ஸோ பழனிமலை எந்த மாவட்டத்தில் வரும்? திண்டுக்கல் மாவட்டம் தான். ஓகேங்களா? ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயே முக்கியமாக ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கேன்னா, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி வருதுங்களா? ஸோ அப்படியே எது வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்?
மருந்து வாழ் மலை ஓகேங்களா சாப்பிட்டு உங்களுக்கு இந்த அகத்திய மலை வரைக்கும் போயிருக்கும். அதாவது பொதிகை மலை சொல்லுவாங்க, அகத்திய மலைன்னு சொல்லுவாங்க. நீலகிரியில் ஆரம்பித்து அகத்திய மலை வரைக்கும் போயிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி வருதா, இந்த ஒரு கோட்டுக்கும் இதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வருதா. ஸோ அதனால தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்தாராவு ஓகேங்களா. வந்தாராவு இது வந்து பீக்கு ஓகேங்களா. இந்த மலையில் அதிகபட்சம் உச்சி இருக்கிற இது மலை தான் ஓகேங்களா. 2533 மீட்டர்ஸில் இருக்கிறது வந்தாராவுன்னு சொல்லிட்டு உச்சி ஓகேங்களா. ஸோ அடுத்து நமக்கு தெரிஞ்சது கொடைக்கானல் தான். ஸோ கொடைக்கானல் நேச்சராகவே இருந்ததா இல்லை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டதா? கொடைக்கானல் ஆக்சுவலாக கொடைக்கானல் ஏரி பார்த்துருக்கீங்களா? கொடைக்கானல் ஏரி ஓகேங்களா. கொடைக்கானல் ஏரி இது இயற்கையாக அமைந்ததா இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டதா? ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஏரி தெரியுமா ஓகேங்களா. ஸோ இந்த கொடைக்கானல் சொல்லிட்டு இந்த மெர்க்குரி பொல்யூஷனிங் வந்து அதிகமாக இருக்கும். இனிஷியலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெர்க்குரின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அது எல்லாமே மெர்க்குரி சம்மந்தப்பட்டது தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கான காரணமும் இதுதான். கொடைக்கானல் ரீஜன்ஸ் தான் நடந்திருக்கும். மெர்க்குரி பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாகவே அந்த ரீஜன்ஸில் இருக்கும், கொடைக்கானல் ரீஜன்ஸில். ஸோ கொடைக்கானல் லேக் வந்து எந்த மாதிரியான லேக்குன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லேக். இயற்கையாக அமைக்கப்பட்ட ஏரி கிடையாது, செயற்கையாக கிரியேட் பண்ணப்பட்டது ஓகேங்களா. த்ரூ பிரிட்டிஷ் தான். சார் வீர் ஹென்ரி லெவின்ச் ஓகேங்களா. சார் வீர் ஹென்ரி லெவின்ச் இவரால் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் லேக் கொடைக்கானல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா. அடுத்து ஏலமலை அல்லது ஏலக்காய் மலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏலமலை ஓகேங்களா. ஸோ ஏலமலை எங்கே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த ரீஜன்ஸில் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு கேரளா பார்டரோட ஒட்டி வரது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னா ஏலமலையை தான். ஸோ நார்த்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த பழனி மலை இருக்கும் ஓகேங்களா. அப்படிலாம் ஆனமலை சொல்லலாம். சவுத்தில் தேனியில் வந்து 2 மலை இருக்கா, வருசநாடு ஆண்டிப்பட்டி. தேனியில் வந்து 2 மலை இருக்கும், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி. ஸோ இப்போ நார்த்துன்னு கேட்டாங்கன்னா காடமான் ஹில் வந்து ஒரு பேரலாக இருக்கும். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி போகுதுன்னா இதில் பேரலாகவே வந்து அமைஞ்சிருக்கு தான் இந்த காடமான் ஹில் அல்லது ஏலமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த்தில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆனமலைகள் இருக்கும். சவுத்தில் தேனியில் 2 மலை இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒன்று வருசநாடு, ஆண்டிப்பட்டி ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து மலை தொடர்கள் தான். இது எல்லாமே தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏலமலை. அடுத்து வருசநாடு, ஆண்டிப்பட்டி முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வரும், தேனி மற்றும் மதுரை. ஸோ இந்த ரீஜன்ஸில் வரது இந்த 2 ஹில்ஸ் ஓகேங்களா. சில முக்கியமான இடங்கள் மேகமலை, கழுகுமலை, குரங்கணி ஓகேங்களா. குரங்கணி ஃபயர் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நடச்சு தெரியுங்களா? ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எங்கே ஏற்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் தான் குரங்கணி ஓகேங்களா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஃபாரஸ்ட் ஃபயர் என்ன காரணம்? ஃப்ரிக்ஷன். ஜென்ரலாக முக்கியமான ரீசன் வந்து ஃப்ரிக்ஷன் தான் ஓகேங்களா. ரொம்ப இலை காஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து உராயும் போது என்ன கிரியேட் ஆகும், ஃப்ரிக்ஷனால். அது உராய்வுனால கண்டிப்பாக ஹீட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஓகேங்களா. ஸோ இது அடுத்து வந்து பொதிகை மலை தென்காசியில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சிவஜோதி பர்வத், அகத்திய மலை அல்லது சவுத் கைலாஷ், அதாவது தென்காசி. அது பேரே தெரியுது பார்த்தீங்களா, தென்காசின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான், சவுத் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பொதிகை மலை. பொதிகை மலையில் எழுந்தறிவர் தான் யார்? அகத்தியர் ஓகேங்களா. அகஸ்திய மலைன்னு ஒரு என்ன சொன்னோன்னா அகத்தியர் இது வேறு, அகஸ்திய மலை அந்த கீழே இருக்கும் ஓகேங்களா. அந்த பொதிகை மலைக்கு கீழே இருக்குது அகஸ்திய மலை. ஸோ அகஸ்திய மலை தான் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த பயோஸ்பியர் ரிசர்வ் ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த பயோஸ்பியர் ரிசர்வ் தான் பொதிகை மலை, அகத்திய மலை. அடுத்து வந்து மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரி இன்னொரு இடத்துலையும் பார்த்தோமா, மகேந்திரகிரி ஹில் எங்கே? 2 சொல்லியிருப்போம். மகேந்திரகிரி நம்ம ஊர்லேயும் இருக்கும், எக்ஸ்ட்ரா அங்கேயே இருக்கும் சொல்லியிருப்பேன். எங்கே? மகேந்திரகிரி எந்த ஸ்டேட்? ஒடிஷா ஓகேங்களா. ஸோ மகேந்திரகிரின்னு கேட்டாங்கன்னா 2 இடத்துலையும் வரும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் கேட்பாங்க, ஒடிஷாவில் ரீசெண்டாகவும் கேட்பாங்க ஓகேங்களா. இந்த மகேந்திரகிரி ஃபேமஸ் வந்து இதுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மகேந்திரகிரி தான் ஓகேங்களா. ஹைட்டு 1501 மீட்டர்ஸ் ஓகேங்களா. இதுவே வந்து நம்ம ஊரில் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹையஸ்ட் பாயிண்ட்டு ஆனைமுடி, அதனுடைய ஹைட்டு 2
2695 ஓகேங்களா மீட்டர்ஸ். இதனுடைய ஹைட் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸில் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஹைட் என்ன இருக்குது? 1500 மீட்டர்ஸ் தான். இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 2500 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்குது. அப்போ ஹைட் வந்து எது அதிகமாக தான் இருக்கும்? ஈஸ்டர்ன் காட்ஸ் தான் ஹைட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இங்கே கட்ட போகிறாங்க தெரியுமா? எங்கே? குலசேகரப்பட்டினத்தில் இந்த சிறு செயற்கைக்கோள்லாம் வந்து செலுத்து வாகனம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலுத்துறதுக்காக இங்கே ஒரு கிரியேட் பண்ண போட்டாங்க. இப்போ நம்ம ஆந்திராவில் தான் ரீஜன்ஸ் இருக்குது. என்னது? ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரீஜன்ஸுக்கு அங்கே எல்லாமே அந்த பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி ரெண்டுமே வந்து பெரிய ரகம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொபல்ஷன்னா ஃபியூவல் தான். ஸோ ஃபியூவல் டெஸ்டிங் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா இந்த மகேந்திரகிரி மலையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முன்ன மாதிரி சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்லாம் இருக்குல்ல. ஓகேங்களா? ஏன் வந்து ஆந்திர பிரதேஷ் இந்த தமிழ்நாடு இந்த ரீஜன்ஸில் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கான காரணம்? ஒடிஷா ஈக்வட்டர் ரீஜன்ஸ் அந்த பூமத்திய ரேகை பக்கத்தில் இருந்தால் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, வெளியே போகிறது கொஞ்சம் ஈஸி, ஃபியூவலுடைய கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோ ப்ரொபல்ஷன்ஸ் எங்கே காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த மகேந்திரகிரியில் இருக்குது. ஓகேங்களா?